தமிழ் குடிச்சு கையெல்லாம் செத்து போறேன் அப்படின்னு. சரி போ 10 5 6 கூட தான் பிடி போறேன் தேவைக்கு. நான் பிடிச்சி ஊத்துறோம்டா, நீ தூக்கி போடுற கீழே போய் பொறுமையா இருக்க. சரி நான் சொல்றது கேளுங்க. இப்போ 1 மாசம் நீ ஹாஸ்டல்ல போயிரு, கொஞ்சம் கவுன்சிலிங் எடுத்துக்கட்டும். நம்ம மிஸ் வெண்ணிலாட்ட சொல்லி அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம். 1 மாசம் நீங்க போய் தனியா இருங்க. 1 மாசம் கழிச்சு நீங்க வாங்க மறுபடியும். நீங்க உங்களோட உடம்ப கொஞ்சம் தேத்துக்குங்க, குடிப்பழக்கத்தை கம்மி பண்ணீங்க, சுத்தமா இருங்க. நீங்க வந்து அப்புறம் மறுபடியும் மீட் பண்ணிட்டு அவளுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்து அவ 1 மாசம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும், கொஞ்சம் தெளிவா யோசிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. சரிங்க. சரியா? அவங்களும் இந்த பாரு, அவங்க வேண்டாம் இது வேண்டாம் எல்லாம் நினைக்காதீங்க. கூட இருக்கிற போது அதோட அருமை தெரியாது. அதை ஏன்னா உன்னால தனியா இருக்க முடிஞ்சதில்லை. இந்த நாள் வரைக்கும் நீ மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு வாழ்க்கை அமையாதா பார்த்துட்டு இருந்திருக்க. அதுக்கு ஒரு காரணம் உங்க வீட்டுல நிம்மதியா போய் இருக்க முடியாம கூட இருக்கலாம், அதனால கூட இருக்கலாம். நீ போய் ஒரு ஹாஸ்டல்ல இரு, நிம்மதியா இரு, கவுன்சிலிங் எடுத்துக்கோ, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மியாகட்டும்.